தம்பி ஒரு ஐஸ்கிரீம் கொடு. போலாம். இனியா ஐஸ்கிரீம் கீழே போட்டு உள்ளவா. இனியா அதுக்குள்ள ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? ஏய் என்ன இனியா? இவர் எப்ப வந்தாரு? ஐயோ அறிவு இருக்க உனக்கு? யார கேட்டு கதவை திறந்து இவ்வளவு வெளியில கூட்டிட்டு போன? நல்ல வேலை இந்த ஃபைலை மறந்துட்டேன்னு வீட்டுக்கு வந்தேன். இல்லனா எனக்கு தெரிஞ்சே இருக்காது இல்ல. இப்ப எதுக்கு கத்துறீங்க? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கதானே வெளியே கூட்டிட்டு போனேன். நீ ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலன்னு யார் அழுதா? இனியா கேட்டாளா? இனியா நீ ஐஸ்கிரீம் கேட்டியா? அவள ஒண்ணு கேக்கல, நானாதான் வாங்கி கொடுக்க கூட்டிட்டு போனேன். இவ்வளவு வளர்ந்திருக்க, வாய்க்கிடையே பேச தெரியுது இல்ல? நான் இல்லாதப்போ வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஏன் அந்த பழக்கத்தை மாத்துற? இங்க பாரு, நீ செய்யற வேலைக்கு காசை எண்ணி வாங்கிக்கிற. உனக்கு பணம் தான் பெருசா தெரியும், பொறுப்பை பத்தி என்ன தெரியும் உனக்கு? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏதோ எங்க கூட்டிட்டு போன மாதிரி பேசுறீங்க. இதோ வாசல்ல ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கதானே கூட்டிட்டு போனேன். அதுக்கு போய் நான் காசு வாங்குறேன் பொறுப்புல எல்லாம் சொல்றீங்க. இப்ப என்னங்க நடந்து போச்சு? என்ன வேணா நடக்கும். எங்களுக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? நீங்க இப்ப என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கீங்க. ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததுக்கு என்னமோ ரொம்ப பண்றீங்க. உங்க பிள்ளைய நீங்க உள்ளே கொண்டு போய் பூட்டி வச்சுக்கோங்க. என்னமோ இவர் தான் அதிசயமா பிள்ளைய வச்சிருக்க மாதிரி. இனியா, நான் உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நான் வீட்டுல இல்லாதப்போ நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஏன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? இவளையும் பாத்துக்கணும், வேலைக்கும் போகணும். ஒரு செகண்ட் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. அப்பா நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு, ஆனா நான் கேட்கவே மாட்டேங்கிறேன். அப்பா எவ்வளவு வேதனைப்படுறாரு. பாட்டி, பாட்டி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ரொம்ப தான் பாவம் பார்த்துட்டு இந்த ஆளுக்கு. இவ்வளவு நாள் அப்ராணி மாதிரி இருந்தாரு, என்ன பேச்சு பேசுறாரு? பெரிய வக்கீலு என்கிட்ட பேச்சு திறமை காட்டுறாரு. இந்த குழலி யாருன்னு அவருக்கு புரிய வைக்கிறேன். பாட்டி சீக்கிரம் வா. என்னடி ஆச்சு? ஏதோ குட்டி போட்ட போன மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இந்தா தனியே குடி. என்ன நினைச்சிட்டு இருக்காரு என்ன பத்தி? இந்த குழலி நல்லவங்களுக்கு தான் நல்லவங்க. ஏண்டி யார் மேலயும் இருக்கிற கோவத்துல நீ ஏண்டி இப்படி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்ன பார்த்து, இந்த குழலிய பார்த்து நீ ஒரு பொண்ணு தானு கேட்டுட்டாரு பாட்டி. எவண்டி அவன்? ஏன் பேத்திய பார்த்து அந்த கேள்வி கேட்டவன்? என்ன தைரியம் இருந்தா அவன் அப்படி பேசிருப்பான். நீ என்னடி வந்தவன விஷயத்த சொல்லாம சாவகாசமா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு அவனை ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விடக்கூடாது. அந்த சொம்ப குடு, இதாலேயே அவன் மண்டைய உடைக்கிறேன். போ போய் அப்படியே அந்த சொம்பத்துக்கு கீழே போடு, மண்டை உடையட்டும். என்னடி சொல்ற? இந்த கீழ் வீட்ல இருக்காருல, அவர் தான் அப்படி பேசினாரு பாட்டி. எல்லாத்துக்கும் எண்ணி காசு வாங்குறவ தானே நீ, பொறுப்பு பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டாரு பாட்டி. இல்லையே, அந்த தம்பி அப்படி பேசுற ஆள் இல்லையே. என்ன கிழவி அப்படியே ட்ராக் மாறுது? அவனே இவனேன்னு பேசுவ, இப்ப என்ன அந்த தும்பிங்கிற? அவர் தான் பேசினாருங்கிற இருக்காதுன்னா நான் என்ன பொய்யா சொல்றேன்? இல்ல இல்ல இல்ல, நீயும் பொய் சொல்ல மாட்ட. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம எப்படி ஒரு முடிவுக்கு வர்றது? அவர் பிள்ளை ஏன தனியா விட்டுட்டு வந்துட்டேனா? என்னமோ 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு தூக்கிட்டு போக பார்த்த மாதிரி கத்துறாரு. பொம்பளை பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்திருக்க, அதான் அவர் கோவத்துல பேசியிருக்காரு. அப்படியே ஆள் இல்லாத காட்டுல விட்டுட்டு வந்துட்டேன் பாரு, அதுக்கு அப்படிதான் பேசணுமா? அப்படி இல்லடி, பொம்பளை பிள்ளை விஷயம் பதட்டம் இருக்கதானே செய்யும். புது இடம், திடீர்னு தான் பொண்ணு ரோட்ல தனியா நிக்கிறத பார்த்ததும்
பதட்டத்துல பேசியிருப்பாரு. பொண்டாட்டி கூட இல்லாம பொம்பளை பிள்ளைய வளர்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உனக்கு தெரியாதாடி? ஒரு பொம்பளை நானே உன்னை தனியா வளர்த்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு நீ பார்த்தல. அதுவும் சரிதான், ஆனா இவ்வளவு பேசிருக்க வேண்டாம். விட்டு தள்ளு. நல்ல புள்ளடி. அந்த பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல ஏதோ பேசிட்டாரு. இது வரைக்கும் தப்பா ஒரு பார்வை, ஒரு வார்த்தை பேசிருக்குமா, நடந்திருக்குமா? ஏதோ கோபத்துல பேசிட்டாரு, விடு. ஏதோ நீ சொல்றேன்னு நான் விடுறேன். ம். இனிமே பேசட்டும், நான் பாத்துக்கிறேன். இங்க வா. வா இனியா, வா. உட்காரு. இனியா, அழாதடா. ஒண்ணும் இல்ல. அப்பா கோவப்படல. சாரிப்பா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். சரி விடு, பரவாயில்ல. அது வேற ஒண்ணும் இல்ல. உன்னை ரோட்ல பார்த்ததும் நீ கோர்ட்ல தொலைஞ்சு போனது எனக்கு ஞாபகம் வந்துருச்சுடா. சாரிப்பா, குழலி அக்கா தான் கூப்பிட்டாங்கன்னு நான் வெளியே வந்தேன். குழலி அக்கா கூப்பிட்டாங்கன்னு நீ போனது தப்பு இல்லடா. ஆனா உன்னை தனியா விட்டுட்டு எங்க போனாங்க? நீ ஏன் உள்ள போகாம வெளியில நின்ன? இல்லப்பா, குழலி அக்கா பாவம், சில்லறை எடுத்துட்டு வரேன்னு போனாங்க. நான் அவங்க கூடயே வந்திருக்கணும். நான் தனியா நின்னது தப்புதான்ப்பா. அம்மா ஏற்கனவே எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்க. சின்னதா ஏதாச்சும் நடந்தா கூட என்கிட்ட இருந்து பிரிச்சு உன்னை கூட்டிட்டு போயிடுவாடா. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லடா. உன்னை தொலைச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்? இல்லப்பா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். சாரிப்பா. பரவாயில்ல விடு. குழலி ஆசையாதான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு போயிருக்க. நான் மொத்த டென்ஷனையும் அவ மேல காட்டிட்டேன். பாவம் அவ. என்னால தானப்பா, நானே குழலி அக்கா கிட்ட சாரி கேக்குறேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதப்பா. பாவம், பாட்டி சொன்னது சரிதான். தனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு கூட நினைக்காம இனி அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கறாரு. அவளை பிரிஞ்சிருவோமோங்கிற பயத்துல தானே கோவம் காட்டியிருக்காரு. பரவாயில்ல. கலை, நீ என்ன பாத்துக்கிட்டு இருந்த? ஒண்ணும் இல்லம்மா. இல்லையே, நான் பாக்கும்போது கையில ஏதோ வச்சு பாத்துக்கிட்டு இருந்த. அது ஊர். ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்படி என்ன பாத்துக்கிட்டு இருந்த? அம்மா கிட்ட என்னன்னு சொல்ல மாட்டியா கலை? அது ஒண்ணும் இல்லம்மா. அம்மா கிட்ட எதுவும் மறைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சாரிம்மா, நீங்க திட்டுவீங்கன்னு பயந்துதான். பயப்படாத கலை, நான் எதுவும் திட்ட மாட்டேன். என்ன பாத்துக்கிட்டு இருந்த? காட்டு காட்டு. அம்மா, என் புக்கில் இந்த ஃபோட்டோ வச்சிருந்தம்மா.
மா படிக்கலான்னு புக்கை திறந்தப்ப இதை நான் பார்த்தேன். எனக்கு இனி அக்கா ஞாபகம் வந்துருச்சுமா. அவங்க வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் சண்டை வந்தப்ப கூட இனி அக்கா என் கூட ஃப்ரெண்டாக தாம்மா இருந்தாங்க. ஒரு நாள் எனக்கு சாப்பாடு கொட்டிருச்சுமா. அப்போ அவங்க எனக்கு சாப்பாடு கூட கொடுத்தாங்கம்மா. நீங்க திட்டுவீங்கன்னு பயந்துதான் நான் உங்ககிட்ட சொல்லல. நல்ல விஷயத்துக்கெல்லாம் அம்மா எப்பவும் திட்ட மாட்டேன்டா. எனக்கும் இனியா மேல எந்த கோவமும் இல்ல. அவ நல்ல பொண்ணு. எனக்கு நீயும் அவளும் ஒண்ணுதான்டா. பெரியவங்க பண்ண தப்புக்கு சின்ன பிள்ளைங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? தீபாவளிக்கு இனியக்கா வீட்டுக்கு நம்ம போனோம்ல, அப்ப ஜாலியா இருந்துச்சுமா. அவங்க அப்பா கூட எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. அந்த ஓவியாவும் அவங்க அம்மாவும் தேவையில்லாம நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டாங்க. கலை, இங்க பாரு, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எல்லாருமே நல்லவங்க தான். அவங்க அவங்க சூழ்நிலை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சாரிமா. எதுக்குடா? இனியாக்காவை பத்தி நான் சொன்னதுனால தானே நீங்க அழுகுறீங்க? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. யோ டைகரு, என்னயா எப்பதாயா வரும்? யோ போன தடவை சொதப்பின மாதிரி இந்த தடவை சொதப்பிட மாட்டீங்களே? இல்லப்பா, நீ நம்பலாம். இத பாரு, விளையாட்டு இல்ல, இனியாவோட படிப்பு விஷயம். இதோட 3வது ஸ்கூல். இதுக்கு மேலே லேட் பண்ணா எந்த ஸ்கூலையும் சேர்த்துக்க மாட்டேன். இல்லப்பா, நான் ஒரு பர்ஃபெக்டானவங்கள ரெடி பண்ணிருக்கேன். இன்னைக்கு நம்ம அட்மிஷன் வாங்கியே தீர்றோம். இனியா, இதுதான் உங்க ஸ்கூலு, நல்லா பாத்துக்கோ. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. என்னாச்சு வக்கீல? என்ன ஆச்சா? மொத்த பிளான போச்சு. யாரு வராங்கன்னு பாரு. குழலி அக்கா, என்ன வக்கீல் இது? இவங்க எதுக்கு இங்க வராங்க? நீங்க ஏங்க இவங்கள பார்த்து பயப்படுறீங்க? யோ, என்ன கேள்வி கேக்குற? ஏற்கனவே எல்லா விஷயத்துக்கும் பொய் சொல்லி சொல்லி அவகிட்ட மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டது ஞாபகம் இல்லையா? போச்சு, இங்கதான் வராங்க வக்கீல. இந்த அம்மா செட்டப் மட்டும் தெரிஞ்சா என்னென்னலாம் சொல்ல போறாங்களோ. எல்லாம் இந்த ஜஸ்டிஸ் டைகரால. ஏப்பா நாங்க என்னப்பா பண்ணோம்? ஒரு ஆளை ஒழுங்கா ஏற்பாடு பண்ணி டைமுக்கு வர வைக்க தெரியாதா? இப்ப எப்படி மாட்டிக்கிட்டோம் பாரு. அப்படிலாம் எங்களை நினைக்காத. நாங்க இந்த தடவை சூப்பரா ஒரு அம்மாவை ரெடி பண்ணிருக்கோம். அவங்களும் வந்தாச்சு. வந்தாச்சா? எங்க? வக்கீல, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சு போச்சு? உன் அசிஸ்டன்ட் பத்தி உனக்கே தெரியலையா? ஐயோ வக்கீல, அந்த அம்மாவே அவங்கதான். யோ, என்னையா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? குழலிய போய். வணக்கம். ஹாய் இனியா, போலாமா? என்ன போலாமா? உன்னை யார் இங்க வர சொன்னது? நீ எதுக்கு இங்க வந்த? என்னன்னு இவர் இப்படி கேக்குறாரு? அப்ப பிளான பத்தி இவர்கிட்ட சொல்லலையா? பிளான்லாம் சொல்லியாச்சுமா, ஆனா ஆள் யாருன்னு தான் இன்னும் சொல்லல. விளையாடுற நேரமா இது? வாங்க முதல்ல போய் இனியாவ ஸ்கூல்ல சேர்க்கலாம். இல்ல, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு. என்ன சரிப்பட்டு வராது? சரிப்பட்டு வராதுன்னா சரிப்பட்டு வராது, அவ்வளவுதான். நீ கிளம்பு. அது எப்படி? இவங்க என்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து வர சொல்லிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு போ சொன்னா என்ன அர்த்தம்? காரணத்தை சொல்லுங்க. இப்ப நான் தான் உங்களுக்கு வாடகைக்கு வீடு கொடுத்திருக்கேன், சாப்பாடும் செஞ்சு கொடுக்கறேன். காசு வாங்கிட்டு தான் கொடுக்கறேன். இருந்தாலும் இனியாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து தானே செஞ்சு கொடுக்கறேன். உடம்பு முடியலன்னா கூட எங்க வீட்டு கதவை தானே தட்டுறீங்க. அட்மிஷன் போடுறதுல மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, சாப்பாடு கொடுக்கறது மருந்து கொடுக்கற மாதிரி இல்ல இது. நீ கையெழுத்து போடுறதுனால பின்னால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். யோ,
காசு கொடுத்து ஆள் கூப்பிட்டா தான் பிரச்சனை வரும். இவங்களுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இவங்க நம்ம டவாலி தானே. என்னத நம்ம குழலி தானே. யோ பிரச்சனை வரும்னு சொன்னது அவங்களுக்கு. ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டு இருக்கு. பாட்டி இவளை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல நம்மளால வேற எதுக்கியா கஷ்டம்? எதையுமே யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இதுல உங்களுக்கு பெருமை வேற. அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. இல்ல குழலி, உனக்கு புரியல. வக்கீல, நாம இப்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்கோம். டேஞ்சர் ஜோன்? ஏற்கனவே அம்மா வீட்டுக்கு போனா ஸ்கூலை பத்தி தான் கேக்குறாங்க. இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியும்னு தோணல. அட்மிஷனை இப்பவே வாங்கி ஆகணும் வக்கீல. இல்லனா அம்மா இதே சாக்கா வச்சு என்ன கூட்டிட்டு போக பாப்பாங்க. ஏப்பா யோசிக்காதப்பா. எல்லாமே நல்லதா நடக்கும்னு பாசிட்டிவா நினைச்சு போவோமே. இதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. ஆனா சூழ்நிலையினால நான் சம்மதிக்கிறேன். சரி, ஓகே, வாங்க போலாம். இனியா வா 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 வா. நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸோட வரணும். ஓகே மேம். வா போலாம். நீ கிளாஸ்க்கு போ. நீங்க தான் நியூ அட்மிஷனுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா மேடம், என் பொண்ணு இனியாவுக்கு தான் அட்மிஷன் வேணும். நீங்க தான் இனியாவோட பேரண்ட்ஸா? ஆமா மேடம். இவங்க? மேடம், நான் லாயரா இருக்கேன். இவங்க என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கம் அசிஸ்டன்ட்ஸ். ஓ, ஆல் ரைட். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹோம் மேக்கர் தான் மேம். அப்பதானே இனியாவை நல்லா கவனிச்சு படிக்க வைக்க முடியும். குட். எந்த கிளாஸ்க்கு அட்மிஷன் வேணும்? 5th மேம். ஏன் இவ்வளவு லேட்டா அட்மிஷன் போடுறீங்க? மேடம், எங்க நேட்டிவ் மதுரை. லாஸ்ட் வீக் தான் நாங்க சென்னைக்கு வந்தோம். அது வரைக்கும் அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஓ, என்ன மேடம், நீங்க தான் வீட்ல சொல்லி கொடுக்குறீங்களா? உங்க இனியா எப்படி படிச்சிருவாங்களா? ஐயோ, சூப்பரா படிப்பா மேடம். என் பொண்ணுங்கிறதுனால சொல்லல, நிஜமாவே ரொம்ப பிரில்லியன்ட். நீங்க ஏதாச்சும் கேள்வி வேணா கேட்டு பாருங்க, டான் டான்னு பதில் சொல்வா. ஆச்சரியமா இருக்கு. ஒரு அம்மா தன்னோட பசங்களை பத்தி இப்படி பாராட்டி கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. வர்றவங்க எல்லாம் பசங்க படிக்கிறது இல்ல, மொபைல் டிவி பாக்குறாங்கன்னு தான் ஒரே கம்ப்ளைண்ட். சச்சா, எங்க இனி அப்படிலாம் இல்ல மேம். புக் ரீட் பண்றது, அப்புறம் இந்த கலரிங் டிராயிங் பண்றது தான் ஹாபிட். என்ன சொன்னாலும் மறக்க மாட்டா. கரெக்டா ஞாபகம் வச்சுப்பா. ஓ, அப்படியா இனியா? வெரி குட். அவ வீட்ல இருந்தா வீடே கலகலன்னு இருக்கும். இது வேணும் அது வேணும்லாம் அடம்பிடிக்க மாட்டா. அவ அப்பாவுக்கு எனக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவா. எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா இருப்பா. அப்படியா? வெரி குட் இனியா. அப்போ அட்மிஷன் கொடுத்துடலாம் போல இருக்கே. ஆனா நீங்க ரொம்ப எங்க இருக்கீங்க? இவ்ளோ பெரிய பொண்ணுக்கு அம்மா மாதிரி தெரியலங்க. அதுவா மேம், நான் ரொம்ப நாளா ஒரு ஆயுர்வேத ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முகத்துல அப்ளை பண்ணிட்டு குளிச்சா எங்க தெரிவாங்க. ஓ, அப்படியா? பரவாயில்லையே, நல்லா இருக்கே. இனியா ஸ்கூலுக்கு வரும்போது கொடுத்து விடுறேனே. தேங்க்யூ மேடம். யோ, எவ்வளவு ட்ரிக்ஸா அட்மிஷன் கொடுக்க வைக்கிது பாரு. செம்ம வேற லெவல்யா. இனி அக்கா அட்மிஷன் கொடுத்துடலாம். பட் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு. என்ன மேடம்? உங்க சாரி ரொம்ப அழகா இருக்கு. எங்க வாங்குனீங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சாரி சேல் பண்றாங்க மேடம், அவங்க கிட்ட தான் வாங்கினேன். ஓ, என்ன ஒரு 3000 இருக்குமா? ஐயோ மேடம், இது ஜஸ்ட் 1500 ரூபாய் தான். நிஜமாவா? வெறும் 1500 ரூபாயா? யோ, 1500 ரூபாய் உங்களுக்கு வெறும் 1500 ரூபாய். கரஸ்பாண்டா இருந்தாலும் இவங்களும் ஒரு லேடி தாங்கிறத நிரூபிக்கிறாங்க பாரு. ஆமாயா.
ஆமா மேடம், அதுவும் கம்பெனி சாரி, பிராண்டட். ஓ நீங்க கட்டினா ரொம்ப அழகா இருக்கும். தேங்க்ஸ். ஸ்கூல் அட்ரஸ்க்கு வேணா நான் வாங்கி கொரியர் பண்றேன். ஓகே மேடம், தேங்க்யூ. ம். அப்போ அட்மிஷன் முடிச்சிடலாமா? ஆ, ஓகே, இதுல 2 பேரும் சைன் பண்ணுங்க. இந்தாங்க. இதனால குழலியோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது.